So guys, இன்னைக்கான வீடியோ வழக்கமா வீட்ல இருந்து கண்டினியூ பண்ணி பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு எப்படி ஒரு காட்டுல இருக்கும் பாத்தீங்களா? ஆனா இது சாதாரண காடு கிடையாது. கேரளாவில் இருக்கும் ஒரு அடர்ந்த காடு. கடல் பக்கத்துல இருக்க ஒரு பெரிய காடு, அப்படியே பக்கத்திலே ஒரு பெரிய வேல்டு பாருங்க. வேல்டு மெரைன் வேல்டு. சுமாலியா ஈவோட காடு பெரிய காடு. வழியா உள்ள பாருங்க பெரிய மெரைன் வேல்டு. சேட்டா வேல்டு உள்ள போய் நம்ம நோக்கம். இங்க காடு பக்கத்துல வேல்டு. சாதா வேல்டு இல்ல மெரைன் வேல்டு गाइस. இந்தியாலயே நம்பர் 1 மெரைன் வேல்டு. சப்ஸ்கிரைபர் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஆசியாலயே நம்பர் 1 ஆன பெரிய இந்தியால நம்பர் 1 இந்தியால நம்பர் 1 ஆன மெரைன் வேல்டு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் गाइस. இங்க உள்ளாடி நம்ம சுப்பிரமணிக்கு அப்பா பாத்திருப்பீங்க. அவ பெரியப்பா எல்லாம் இங்க இருக்காரு. பெரியப்பா, அப்புறம் நம்ம தாத்தா, கொள்ளு தாத்தா, நம்ம டிராகன் சித்தப்பா, பெரியப்பா, அப்பா எல்லாரும் பெருசா பிரம்மாண்டமா இருந்துச்சு. இது வரைக்கும் அதிகபட்சமா இந்த சைஸ் பாத்திருப்பீங்களா? இப்போ என்னத்தன பாங்க அதுல இருந்து வினோத்புரம் அதுல இருந்து இது வரைக்கும் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மீன்லாம் உள்ள இருக்கு. நம்மகிட்ட தங்கமணி இருக்குல்ல, தங்கமணி மாதிரி இங்க வெள்ளமணி இருக்குல்ல, பெருசா இருக்கு. ரொம்ப வெள்ளமணி. அது வந்து கிட்டத்தட்ட 7 lakh rupees ஒரு மீன் மட்டுமே. பால்மணியா இருக்கிற சீரியஸா உள்ள இருக்குன்னு நான் வீடியோல பார்த்தேன். எல்லாமே நம்ம லைவா இப்ப பார்க்க போறோம். நம்ம லைவா பார்க்க போறோம். என்ட்ரன்ஸ் பாருங்க, இதான் என்ட்ரன்ஸே டெக்கரேஷன் எல்லாம் பயங்கரமா இருக்கு. தெரியுதா? ஜாமன் இருக்கு. இங்க பாருங்க பெரிய தவளை இல்ல, ஐயோ ஆமா ஆமா, வாயை பொளந்துட்டு உள்ள இருந்து தீப்பொறி எல்லாம் வருது. வாய்க்குள்ள ஏதோ இருக்கு. வாய்க்குள்ள பேப்பர் பண்ணல கூட வச்சிருக்கு எனக்கு. गाइस சைடுல பாருங்க गाइस, பெரிய பெரிய மீன்லாம் பறந்து போயிட்டு இருக்கு. இதுல இருக்க எல்லா மீனையும் இன்னைக்கு நம்ம நேர்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கடிக்குமோ? இந்த மாதிரி பட்ட எல்லா மீனையும் இன்னைக்கு பார்க்க போறோம் நேர்ல. गाइस மீனை டாப்ல இருந்து பாத்திருப்பீங்க, சைடுல இருந்து பாத்திருப்பீங்க, பேக்ல இருந்து பாத்திருப்பீங்க. அண்டர் கிரவுண்டுக்கு உள்ள போய் பாத்திருக்கீங்களா? பாத்துறோம். பாத்துக்க மாட்டோம். எங்க பாத்துல இல்ல, இது தண்ணி உள்ள நம்ம போக போறோம் நடந்து. गाइस ஒரு பெரிய டனல் இருக்கு. அந்த டனலுக்குள்ள நடந்து போறோம் வைங்க. நம்ம தலைகிட்ட எல்லாம் பெருசா மீன் போற மாதிரி எல்லாம் வீடியோ பார்த்தேன். அதெல்லாம் இங்க தான் இருக்கும். ஆமா गाइस, நம்ம மீனை எல்லாமே லைவா பார்க்க போறோம். அதுவும் நம்ம தண்ணிக்கு உள்ளே போய் மீன் கூட நம்ம பார்க்க போறோம். இந்த இடத்துக்கு மெயினா வந்தது ரீசனே அதுக்கு தான். என்னன்னா தண்ணிக்கு உள்ள நம்ம நடந்து போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குமா அந்த டனல் வழியா உள்ள போய் நம்ம மீன் கூட நம்ம ஸ்விம் பண்ண போறோம் गाइस. கடல் கண்ணி எல்லாம் சில டைம் வர வாய்ப்பு இருக்கும். சீரியஸ்லி ஸ்பீக்கிங். அங்க வெளிய அந்த ஸ்டிக்கர் வந்தாலும் வருவாங்க. வாங்க போலாம். என்ன ஒரு ஆனந்தம். வாங்க போலாம் गाइस. உள்ளாடி வந்துட்டோம். இருட்டா இருக்க மாதிரி இருக்குல்ல. லைட் போடுங்க ப்ரோ. தெரியுதா? ஃபுல்லா இருட்டா தான் இருக்க போகுது இன்னைக்கு. மீன் மட்டும் தான் அப்படியே பல நம்ம கண்ணுக்கு தெரியும். வந்த உடனே மீனை காட்ட போறோம். பேக்ல போங்க பாய். இது என்ன காரு? தெரியுதா? காருக்குள்ள மீன். நம்ம ஓலா பைக்ல மீன் வளர்த்து பார்த்திருப்பீங்க. இங்க பாருங்க காருக்குள்ளேயே மீன் இருக்கு. வெறித்தனமா இருக்கா? அது என்ன காருன்னு தெரியல. மிஸ்டர் பீன் யூஸ் பண்ணார்ல, மிஸ்டர் பீன் அந்த படத்துல யூஸ் பண்ணிருப்பார்ல, அதே கார் தான் गाइस. அப்படியே செகண்டா நாங்க இங்க பார்த்து ஆச்சரியப்பட்ட டனல் இல்ல, சிலிண்ட்ரிக்கல் அக்வேரியம். தெரியுதா? வேற லெவல்ல இருக்கு गाइस. உள்ளாடி இருக்க மீன்லாம் பாருங்க. இதெல்லாம் தாய்லாந்துல இருந்து இறக்குன டின் ஃபாயில் பாவம். மம்மி ஜெல இருக்கு. தாய்லாந்து மம்மியா? மம்மி தான். என்ன மம்மி? யாருக்கு மம்மி? அந்த செல गाइस. நம்ம மம்மி செல, இவரு மம்மி செல இங்க இருக்கு. ஆமா, எங்க மம்மி. பாத்துங்க அந்த மீன் வந்து அது சுத்தி வந்துகிட்டே இருக்கு. என்னன்னு தெரியல. மம்மி செல வந்து போய் தெரியாம தெரியல. அந்த மம்மி செல தாய்லாந்துல இருந்து கஷ்டப்பட்டு. ஏ மம்மி இருக்குது வந்து அது என்ன பிரமிடு? எகிப்துல தான் மம்மி இருக்கு. தாய்லாந்துக்கு போய் தாய்லாந்துல உண்டு. அது சிலருக்கு தெரியாது. அதெல்லாம் பழைய கதைகள். தெரியுதா गाइस? தாய்லாந்துல உள்ள மீன் தான் செல வந்து பாத்தீங்கன்னா எகிப்துல உள்ள மம்மி. இப்பதான் காரை பாத்துட்டு வந்தா அதுக்குள்ள இங்க பாருங்க ஆட்டோ வந்துட்டு இந்த தக்காளி எல்லாம் கொண்டு தக்காளி மாதிரி இங்க மீன் இங்க பாருங்க எல்லாம். இது என்ன மீன் ஞாபகம் இருக்கு गाइस? நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ், சிஎஸ்கே. ஆனா இங்கேயே ஒருத்தர் இல்ல, கண்டுபிடிங்க யார் இல்லன்னு. இங்க மும்பை இந்தியன்ஸ் இருக்கு, சிஎஸ்கே இருக்கு, ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கு, டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்கு. ஆனா ஒருத்தர் மட்டும் இங்கேயும் காணல. டேய் அவர் இல்ல, வேற என்னையா பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க गाइस. ஒரு வண்டியும் விடல. அங்க பார்த்தா காரு, இங்க பார்த்தா ஆட்டோ. பாருங்க சிமெண்ட் ஏத்திட்டு போற ஆட்டோல எல்லாம் மீனை செட் பண்ணி வச்சிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? வேற லெவல்ல இருக்கு ஆட்டோ அக்வேரியம். ஓய் ஆட்டோ தான் நல்லா இருக்கு. என்ன மீன் ப்ரோ இது? ஆரிகா மலானி சிக்லேட் गाइस. அப்புறமா நம்ம லாஸ்ட் வீடியோல தானே ஆல்பர்ட் ஸ்டோர்ல தானே காமிச்சோம் ஒரு மீனை வினோத் ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்தாரு. கட்லா பெரிய கட்லா ரோகுவா ஏதோ சொன்னாங்க. இல்ல ஜப்பான் கோய் தான். ஜப்பான் கோய் கலர்ஃபுல்லா இருந்துச்சு. ரெட் கலர் பெருசா எக்கச்சக்கமா இருக்கீங்க. இங்க பாருங்க गाइस, ஜப்பான் கோய். தெரியுதா? மொத்தமும் ஜப்பான் கோய் தான். எல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு தெரியுதா? ஆமா அதேதான் गाइस. நம்ம ஜப்பான் கோய் தான். ஆனா கலர் கம்மியா இருக்கு. அதனால ரெட் கலர்ல பார்க்கலாம். ஒரிஜினல் நேம் என்ன இருக்குது தெரியுதா? ஒரிஜினல் நேம் வந்து கிராஸ் கார்ப். அதான் गाइस. நம்ம ஜப்பான் கோய் மாதிரி இல்ல, இது கிராஸ்ல தான் இருக்கு. அதுல ஒண்ணு பெருசா இருக்கு, ஒரு 10 கிலோ இருக்கும் போல இருக்கு. ஆனா இங்க பாருங்க இந்த கிளாஸ் இங்க மேல நம்ம டாப்ல பார்த்தோம் வைங்க, அருவி மாதிரி தண்ணி கட்டி கிடக்கு. गाइस இப்ப பாத்திருப்பீங்க அந்த பெரிய கெண்டை. நம்ம அந்த ஆங்கிலர் கூட ஃபிஷிங் போயிருந்தோம்ல, அங்க பிடிச்சிருந்தோம். அப்புறமா லாஸ்ட் வீக் வினோத் ப்ரோ வீட்ல இருந்துச்சு. அதுக்கு அப்புறமா இன்னொரு ருபீஸோட ஃபேவரட் மீனும் அதுக்கு அடுத்து இருக்கு, ஜிலேபி மீன். இங்க வர யாரும் பார்க்கல. உண்மையிலே ஜிலேபி மீன் நம்ம சும்மா பண்ணிட்டோம்ல, அதையும் அக்வேரியம்ல போட்டு வச்சிருக்காங்க. மொரட்டதனமா இருக்கு. இங்க பாருங்க ஜிலேபி என்ன விரால் மீன் கிடக்கு. இவ்வளவு இருக்கு. இந்த சைஸ் பெருசா இருக்கு. இவ்வளவு கிடக்கு. உள்ள விரால் மீன் கிடக்குடா பெருசு. இங்க பாருங்க நம்ம ஸ்னேக் பாபு பாரு. ஸ்னேக் பாபு தெரியுதா गाइस? ஓவன் 10 கிலோ இருக்கும் போல. இவ்வளவு பெருசா இருக்கு. மயில் விரால் பெருசா இருக்கு பாருங்க. தெரியுதா?
வினோத்தனுக்கு பாருங்க மரக்கட்ட மாதிரி ஒன்று எத்தி பார்த்துட்டு இருக்கு. மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிச்சு மரக்கட்ட நம்புற வினோத்தன இந்த மாதிரிலாம் வீட்டில் டேங்க் செட் பண்ணால் பயங்கரமா இருக்கும்ல. சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு கைஸ். இந்த மாதிரி தான் டேங்க் செட் பண்ணலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். அச்சா எந்திர வழிய மீன். ஓ கைஸ் ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு தங்கமணியோட சித்தப்பா பால்மணி வெள்ளமணி தான் நல்லா இருக்கு. வெள்ளமணியை பாருங்க நண்பர்களே, என்ன பெருசுங்க, எப்பா சரியான பெருசு. செலல கல்லு மாதிரி அப்படியே உட்கார்ந்து இருக்கு பாருங்க, தெரியுதா? சிலையா? ஓ மை காஷ், தெரியுதா கைஸ் என்ன பெருசு? சேட்டா இது வந்து வெள்ள அடிச்சு வச்சிருக்கு சேட்டா. சிலையா மீனாடா? சிலையா மீனா? இந்த மீனுக்கு விலை தெரியுமா? 7 லட்சம். இதா நான் ஒரு வீடியோல பார்த்தேன். 7 லட்சம் கைஸ் இந்த ஒரு மீன். அதான் சைடு பாருங்க, தெரியுதா? அது ரன்னிங்ல தான் இருக்கு. என்ன நடிப்பு நடிக்காம பாருடா, ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் போலயே. யார் சைஸ் இருக்காங்க கைஸ்? உங்களோட பெருசா இருக்கு. ஆனா டேங்க் உள்ள இங்க பாருங்க, கொஞ்சம் பேக்ல போய் காட்டுறேன் எவ்வளவு பெரிய டேங்க்னு பாருங்க. இது தெரியுதா? இவ்வளவு பெரிய டேங்க். உயிர் வந்துட்டு தலைவனுக்கு உயிர் வந்துட்டு வெள்ளமணி. ஓ மை காஷ், வேர் இஸ் கோயிங்? எங்க போறானே தெரியுதா? வரோம் நம்மளை பார்த்து வரோம் கைஸ். இது வரைக்கும் எவ்வளவு பேர் வந்து பார்த்தாங்க தெரியுமா? இவனை எப்பவுமே அவன் உயிர் வரவே இல்லை அவனுக்கு. எங்களை பார்த்து வந்துட்டான். சூப்பரா எவ்வளவு பெருசு. ஓ மை ஐயோ, யாரு நீ? இங்க பாருங்க, மேலா ஃபீமேலா? இது வரைக்கும் படுத்திருந்தா மேலா ஃபீமேலா? பெருசா வந்து அழிக்கிட்டு தானே மேல் ஃபீமேல் பார்க்க முடியுமா? இது எப்படி இருக்கு? டாப்ல போகுது பாருங்க, மேல போகுது மேல போய் யார் எடுத்துட்டு வரான். சூப்பர். சிலைய பாருங்க, சிலையா இருந்தவனுக்கு உயிர் வந்துட்டு கைஸ். ஜம்மன் இருக்கு பாருங்க. இதுதான் மேல். அது வெறித்தனமா இருக்காங்க கைஸ். வாடா கண்ணாடி போடு கூலிங் கிளாஸ் போடு. வெறித்தனமா இருக்கு. கரெக்ட்டா வைங்க. தலைவர் நிரந்தரம். அவன் வேஸ்ட், இவன் தான் பெஸ்ட். நம்ம கிட்டே வராம இருக்கு தித்தி. பயமுறுத்தாதீங்க ப்ரோ அவனை. வெறித்தனமா இருக்கான்ல. வாவ் வாவ் வாவ், ஓ மை காட், வாவ். எத்தனை வாவ் வேணாம்னு சொல்லலாம். அங்க போய் முட்டிரோம். ரெண்டு சேர போகுது. இரண்டு சேர்ந்து வந்துட்டான், டச் பண்ணிட்டான். ஆட்ட ஆரம்பம். ஓ எல்லாம் விரட்டி போடு. சூளகாத்த போற வர்றான். அதுக்கு மூக்கு பாருங்க, அந்த ஃபீமேலுக்கு வந்து மூக்கு வந்து நல்லா தடிச்சு இருக்கும். இந்த மாதிரி பல்லு தெரியுது. இந்த சைடு இருக்கும். இந்த சைடு அது வந்து நம்ம மேல பாத்தீங்களா இந்த மாதிரி தான் பானை மாதிரி இருக்கும் கைஸ். பின்னாடியே போகுது. சும்மா இருந்தவன மூடேத்தி விட்டாங்க கைஸ். ருபீஸ் நம்ம கொத்தனாரு. ருபீஸ் எப்போ ருபீஸ் வந்தாங்களே. ஐயோ அப்படி இங்க பாருங்க, யார் விட்டு பாருங்க. வருது. கடல் கண்ணி இருக்குன்னு பார்த்தா இது என்ன ஜீனி தானே? ஜீபூம்பாவா? ஆமா, இந்த விளக்கு அது ஜீனி இருக்கு பாரு. விளக்க தேய்ச்சா உள்ள இருந்து ஜீபூம்பா இல்ல ஓய், ஜீபூம்பா மேஜிக் பண்ணு கண்ணே அவன் முன்னாடி நின்னு. இது வந்து வேற, இதுக்கு பேர் வந்து அலாவுதீன் அற்புத விளக்கு. மறந்துட்டீங்களா? ஆமா கைஸ், நம்ம அலாவுதீன் அற்புத விளக்க தேய்ச்சிருக்காங்க யாரோ. பாருங்க பூதம் வெளியில வந்திருக்குது. பூதம் வெளியில வந்தா மட்டும் இல்லாம அது கூட சேர்ந்து பீகாக் பஸ் வெளிய வந்திருக்கு. தெரியுதா கைஸ்? பீகாக் பஸ். வினோத்தன இத பார்க்க நம்ம பாடி பில்டர் மாதிரியே இருக்கு. ரொம்ப நேரம் தேடி வினோத் ப்ரோ ஆசைப்பட்ட மாதிரி கடல் கண்ணியை கண்டுபிடிச்சோம். கடல் கண்ணி கண்டுபிடிச்சோம். தேவதை வாங்க. நீங்க இன்னும் பார்க்கலல்ல? போலாம் கைஸ், பார்க்கலாம் வாங்க. கடல் கண்ணி தெரியுதா? இதான் கடல் கண்ணி. வினோத்தனா ஃபைனலா கடல் கண்ணி வினோத் ப்ரோ கண்டுபிடிச்சிட்டாரு. இதே மாதிரி வினோத் ப்ரோ அவர் வீட்ல வைக்க போறாரு. ஆமா, வினோத் ப்ரோ அவர் வீடு இப்ப கட்டிட்டு இருக்காரு. கட்டி முடிச்சதும் ஒரு வீட்டு ஷோகேஸ் இருக்குல்ல, அதுல இந்த மாதிரி பெரிய கடல் கண்ணி செய்ய போறாங்க. ஆமா கைஸ், எப்படி இருந்த கடல் கண்ணி இப்படி பண்ணி வச்சிட்டாங்களே பாருங்க கைஸ். தண்ணிக்குள்ள அடைச்சு போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி சுதந்திரமா நான் எடுத்து வெளியில வச்சிருவாங்க கைஸ். வெளியில வச்சு என்ன பண்ணுவீங்க? வெளியில வச்சு நண்பர்களே இப்ப கிளாஸ் பிரிட்ஜ் போறோம். கன்னியாகுமரி கடலுக்கு நடுவுல கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குல்ல, அதே மாதிரி இங்க மீனுக்கு பாக்குறதே கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கு. செருப்பு கழட்டணும். ஆமா, செருப்பு கழட்டிட்டு உள்ள வாங்க கைஸ். செருப்பு கழட்டி கையில எடுத்துட்டு தான் போணுமா நண்பர்களே? கைஸ் இங்க பாருங்க படியெல்லாம் இருக்கு. படியேறி நம்ம கிளாஸ் பிரிட்ஜுக்கு போறோம். வாங்க கைஸ் போலாம். கிளாஸ்ல கால் என்ன பெரிய வரப்பைமா எங்க இருக்கு பாரு. இங்க வாழ பாரு, வாழ மட்டும் தெரியுது பாரு. செவன் இருக்கு, தலையை காணோம். டேய் இந்த உள்ள போகுது. அங்க வருது. ஓ மை காட், எவ்வளவு பெருசு. டேய் வினோத்னா இது என்ன தடியா இருக்கு பாருங்க கைஸ். குட்டி போட போகுது. வினோத் ப்ரோவோட பெருசா இருக்கு மீன். என்னோட பெருசா இல்ல. கிளாஸ் பிரிட்ஜ் ஆடுது கிட்ட. இங்க காலுக்குள்ள மீன் போடு பாரு. இங்க யோப்பா கைஸ், ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது. தெரியுதா? அரப்பமா சைஸ் தெரியுதா? நம்மளோட பெருசு. என்ன தடி. வாவ், வேற லெவல்ல இருக்கு. அதுவும் ரெட் அரபிமா. தெரியுதா கைஸ் நீளத்தை? என்னோட பெருசு தானே இது? ஆமா, உங்களோட ரொம்ப பெருசு ப்ரோ. வினோத்தனா ஒரு கேள்வி. நம்ம இப்ப தப்பி தவிர உள்ள விழுந்தானே என்ன ஆகும்? அவ்வளவுதான், அரபிமா சாப்பிட்டு போயிடும். உள்ள விழுந்தானே என்ன நடக்கும்? தலை தனியா கிடக்கும். அனகோண்டா சைஸுக்கு இருக்கான். இங்க பாருங்க, இங்க கால்ல என்ன இருக்கா? காலுக்குள்ளோடி மீன் போகுது பாருங்க. தெரியுதா கைஸ்? குவாலிட்டி இருக்காது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ் இந்த ஒரு வீடியோ. ஏன்னா இங்கெல்லாம் நம்ம லைட் யூஸ் பண்ணக்கூடாதான். அதை விட இங்க நெய்வ நான் கை வச்சோட வாய பழந்துட்டு இவர் இந்த மீன்கிட்ட பேசுற கலையெல்லாம் கத்து வச்சிருக்காரு. கிட்டல கைஸ் என்ன தடி. தண்ணிக்குள்ள இருக்க டைனோசர் மாதிரி ரொம்ப பெருசா இருக்கு.
சரி கிளாஸ் பிரிட்ஜை பார்த்தாச்சு இங்கெல்லாம் வந்தால் வெறித்தனமாக என்ஜாய் பண்ணலாம். என் செருப்பு இந்த கடை காணாதையா. கைஸ் இந்த இடத்துல லைட் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் இருட்டாக இருக்குது. இப்போ கூட நாங்கள் எங்கே தெரியுமா இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம், அவங்களே செட் பண்ணி வச்சிருக்க ஒரு லைட்டுக்கு முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கோம். எங்கள் பக்கத்தில் தான் அந்த கொடூரமான அரப்பைமா பாண்டு தெரியுதா, எந்த தடி அப்படியே அந்த பேய் படம் இருக்குல்ல, பேய் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே எல்லாம் பயங்கரமாக செட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு. ரொம்ப நேரமாக நம்ம கூட வந்தவங்களை காலில் எங்கடா போனானுங்கன்னு தேடிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க மற்றவங்கள மாதிரி இவனுங்களாம் காலை உள்ள விட்டுட்டு இருக்கானுங்க. என்னது என்ன செம்ம என்ஜாய்மெண்ட் போல இருக்கு. என்ன இது மீன் கூட்டமா கடிச்சிட்டு இருக்கு. இங்க பாருங்க அல்பினோ கேட்ஃபிஷ். கேட்ஃபிஷா அதை தள்ளி இங்க பாருங்க என் தேவதை. தேவதை அங்க பாருங்க கைஸ். தேவதை அப்புறம் பார்க்கலாம். இப்போ இங்க பாருங்க கைஸ், நம்ம காலுக்குள்ள இதுக்குள்ள கால் விட்டோம்னா இந்த மீன்ல நம்ம காலை கடிக்குமா? ஐயோ ஏன் கால எதுவும் கடிக்கல? நல்லா கடிக்குது. எல்லாம் காலை விட்டு பிடிக்குது. அப்படி இல்லனா நீர் கவிச்சு கான்செப்ட் ஏதோ ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு கைஸ். உங்களுக்கு எடுத்து க்ளோஸ் அப்ல காட்டு. கால் 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 யோப்போ இங்க பாருங்க தெரியுதா? யோப்போ என்ன கடி. ஆமாலே பெட்டி கட்டுவோமா? நண்பர்களே இப்போ ஒரு சேலஞ்ச். இந்த மீன் வந்து கால்ல கடிக்குது இல்ல, இந்த கொடூரமான மீன் இருக்க இடத்துல யார் அதிக நேரம் கால் உள்ள போட்டிருக்காங்களோ அவங்க தான் வின்னர். வின்னருக்கு என்ன ட்ரீட்? ஒண்டர்லாவா? வின்னர் சிக்கன் டின்னர். யார் இங்க வின் ஆவறவங்களோ அவங்களுக்கு ஒரு ஒண்டர்லா டிக்கெட் ஃப்ரீ. ரெடி 1 2 டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கைஸ் எல்லார காலும் ரெடியா இருக்கு. கொத்தனாரிய காலு கைஸ், கொத்தனாரிய காலு, மேஸ்திரி கேரளால இருக்கனால மேஸ்திரிய காலு, அப்புறமா வினோத்புர காலு, அப்புறமா நம்ம காலு, அப்புறமா பாடி பில்டர், அப்புறமா பாட் கபிஸ். எல்லாரோட காலும் உள்ள இருக்கு. இப்போ உள்ள இறக்க போறோம். ஆரம்பிப்போமா? உள்ள விடுங்க. யார் மொத அவுட் ஆவன்னு பாப்போம். இந்த நான் சொன்னேன்ல இவரே கால்ல நிறைய அழுக்கு இருக்கு. பாடி பில்டர் கால்ல அவ்வளவு மீன் அவரே கால்ல க்ளீனா தான் தெரியுதா? வினோத்புர காலு பெருசா மீன் போல. ருபீஸ் கால ஒரு மீன் தொட்டு கூட பார்க்கல. ஏன் விஷமா கால்ல? பாய்சன், ஃபுல் பாய்சன். ருபீஸ் கால்ல விஷம் இருக்கு போல. ஒரு மீன் கூட தொட்டு கூட பார்க்க மாட்டேங்குது. லோங்கல தான் நிறைய. என் கால பாருங்க, என் கால பாருங்க. ஜெனிஸ் கோயில் கால்ல தான் போற அழுக்கு. மேல வந்துச்சு. யோப்போ என்ன கடி. அவுட் இல்ல வெந்துச்சு. கால் மேல வந்துச்சு. நான் அவுட் இல்ல. பெருவரல் மேல வந்துச்சு. அவுட். இங்க பாருங்க. 1 गाइस இவ்வளவு டைம் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம். நான் தான் இப்ப லீடிங்ல இருக்கேன். இவங்க எல்லாம் பாத்து அவ்வளவு பிடிச்சு வச்சிருக்கணும். நான் என் கால்ல மொத்தம் உரிச்சி எடுக்குது. கடி. गाइस கால்ல இருக்க தொலி எல்லாம் உரிச்சி எடுத்துரும் போல. அந்த மாதிரி கடிக்குது. என் கால் வெளிய எடுக்கும்போது வெள்ளையா மாறிடும்னு நினைக்கிறேன். 1 நிமிஷம் 42 செகண்ட்ஸ். நான் தான் வின்னர். இங்க பாருங்க. நான் கால வெளிய எடுக்கல. கால் எடுக்க பாருங்க. நீ கால வெளிய எடுத்த மண்டே தட்டி போடு. இப்ப நான் பாத்துறேன். गाइस நான் தான் வின்னர். நான் தான் வின்னர். இவ்வளவு நேரம் நான் தான் கால்ல அதிகமா உள்ள வச்சிருக்கேன். ஆமா गाइस பாத்தீங்கன்னா நம்ம ஜெனிஸ் ப்ரோ தான் வின் பண்ணிருக்காரு. அருமையான மதிய பொழுதுல அப்படியே அருவி பாயுது. அருவில இருந்து தண்ணி இங்க வருது. அதுக்குள்ள எங்க காலை போட அதுல மீன் வந்து கடிக்க. ஃப்ரண்ட்ல என்னது பிளாட்டினம் அப்படியே நம்ம தங்கமணி. அப்படியே இங்க நம்ம தங்கமணியை பார்க்க வேற லெவல் என்ஜாய்மெண்டா இருக்கு गाइस. பயங்கர பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருக்கு गाइस. டைம் போறதே தெரியல. மணி 12 ஆயிட்டு गाइस. ஒரிஜினல் இங்க பாருங்க நண்பர்களே. வினோத்புரம் கடல் கண்ணி எப்படி இருக்குது? கடல் கண்ணி ஒரிஜினல் இருக்குன்னு பார்த்தா டூப்ளிகேட் இருக்கு. போட்டனா போஸ்ட் கொடுங்க. நல்ல போஸ்ட் கொடுங்க. இப்படி இல்லை வேணத்தனா ஜம்முன்னு கொடுங்க. ஓய் இங்க பாரு. பஃபர் ஃபிஷ்ஷா? ஆமா என்னடா அது பஃபர் ஃபிஷ் இல்லை வேணத்தனா ஜெல்லி ஃபிஷ். ஹாய் गाइस கண்ணாடியில தெரியுதா? எங்க இருக்கு ஜெல்லி ஃபிஷ்? இந்த மேல போட்டுருக்கு பாருங்க ஜெல்லி ஃபிஷ். ஆமா ஜெல்லி மாதிரி இல்ல பன்னி மாதிரி இருக்கு. பன்னி ஃபிஷ். गाइस ஆக்சுவலா நாங்க இந்த ஸ்பாட்டுக்கு இன்னைக்கு வந்ததுக்கு மெயின் ரீசனே நம்ம செட் பண்ண போறோம்ல சால்ட் வாட்டர் அக்வாரியம் ஃபிஷ். அதுக்கு ஒரு ஐடியாலஜி. அதுல இருந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி நம்ம இந்த மாதிரி இதை விட பிரம்மாண்டமா பண்ணலாம். இதை விட பிரம்மாண்டமாலாம் வாய்ப்பே இல்ல bro. இதுல ஒரு எங்க பார்த்தாலும் பெரிய மான்ஸ்டர் டேங்கா குமிச்சு வச்சிருக்காங்க. அதுலயும் நம்மளை விட பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ் எல்லாம் உள்ள போட்டு வச்சிருக்காங்க. இதுல ஒரு 1% பண்ண முடியுமா நம்மளால? இதுல ஒரு இவ்வளவு பெரிய பைப்புல யாசை இதுல ஒரு பைப் வச்சு ஃபில்டர் வச்சிருக்காங்க. அதுக்கே 1 லட்சம் ஆயிரம் போல இருக்கு. 1 லட்சம் கூட ஆகும். ஐயோ வினோத் ப்ரோ அசிஃப் இங்க வா. இங்க பாரு. அப்பா தெரியுதா? இது கலர் அடிச்சு வச்ச மாதிரி இருக்கு. நார்மல்ல இருக்கு பாத்தீங்களா? ஓ மை காஷ் வாவ். गाइस இது என்ன மீன்? டிஸ்கஸ் தான் நினைக்கிறேன். गाइस இது டிஸ்கஸ் தானே? தெரிஞ்சனா கமெண்ட் செக்ஷன்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க வினோத் ப்ரோ இத தான் ஸ்னாப் எடுத்துர்க்கேன். காட்டு போட்டோ காட்டு. இங்க பாருங்க गाइस வினோத் ப்ரோ பாவம் மீன் காமிச்சு கொடுக்கல. அவர் உண்மையிலே அப்படி இருப்பாரு. உண்மையிலே வைங்க गाइस மலை ஏறிட்டு இருக்கோம். நண்பர்களே மலையில ஏறிட்டு இருக்கோம். இங்க பாருங்க ரெயின் ஃபாரஸ்ட். மழை பெய்யுமா? டேய் ஆமா குஞ்சி இங்க பாரு. இதுக்குள்ள என்ன? ஆமா குஞ்சி. ஆமா டாடா ஐஸ். லுக் அட் தி டாடா ஐஸ் गाइस. இவ்வளோ டாடா ஐஸ் இருக்குல்ல गाइस. இப்போ நம்ம ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் உள்ள வந்துட்டு இருக்கோம். மழை பெய்யல ரெயின் ஃபாரஸ்ட்னு சொன்னாவே. வேர் இஸ் ரெயின்? தெரியுதா?
அருமையாக இருக்கிறது. ஸ்பாட்டு வரமா இருக்கு. கீழே இவ்வளவு பெரிய பெரிய மீன்லாம் கீழே போயிட்டு பெரிய பெரிய மீனா சுத்திட்டு இருக்கு guys. பாருங்க உள்ள போனா காலி எல்லாம் பெரிய பெரிய பிரானா மாதிரி இருக்கு. எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. பிளாக் பிரானா. பிரானா தானே? பார்க்கவா பிரானான்னு தெரியல. ஒவ்வொன்றும் பாரு 10-15 கிலோ இருக்கும். வெறித்தனமா இருக்கு. guys டூர் கூட்டிட்டு வந்து சோழிய முடிக்க பாக்குறாங்க. நீச்சல் தெரியல ப்ரோ. கரையேறி இந்த மரத்துல இருங்க. நாங்க அடுத்த ரெஸ்கியூ டீம் கூட்டுறோம். ரெஸ்கியூ டீம் வந்து பிரானா எல்லாம் கடிச்சு தின்றும் போல இருக்கு. கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு அரப்பைமா போகுது பாருங்க. தெரியுதா? பெருசா உள்ள தூக்கி இப்ப போட்டிருந்தேன்னா வினோத் ப்ரோ அவ்வளவுதான் காலி. பாருங்க கைஸ் பஃபர் ஃபிஷ் ஊதுதா. ஊதுங்க இது வினோத்னா இது. எங்க பஃபர்? ஆமா ஊதுங்க. நீங்க ஊதுங்க அது ஊதும். ஜாமன் இருக்குல்ல பஃபர் ஃபிஷ். கைஸ் இதுதான் அந்த பலூன் மாதிரி ஊதும் பார்த்துருக்கீங்களா? தண்ணியிலேருந்து வெளியே வந்துச்சுன்னா பலூன் மாதிரி ஊதும். பஃபர் ஃபிஷ்ஷை வாட்டி நேரில் பார்க்குறேன் லைவா. இது வந்து ஒரு சரியான மீனாகும். ஏதோ ரொம்ப ரேரான மீன். டிராகன் கிங் கோப்ரா இல்ல பாருங்க நம்ம மயில் மீன். இல்ல ஸ்கேன் பண்ணுங்க. இது நேம் என்ன? இது ஆழ்கடல் ஃபிஷ் இல்ல. இது நேம் எனக்கு நல்லா தெரியும். நான் மறந்து போச்சு. எங்களுக்கு இந்த மீன் நேம் தெரியல. இங்க டவர் கிடைக்க மாட்டேங்குது ஸ்கேன் பண்ணலான்னு. அதனால மறக்காம இந்த மீனோட நேமை கறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க தெரிஞ்சுன்னா. நண்பர்களே ஃபைனலா சால்ட் வாட்டர் செட்டப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இங்க பாருங்க இவ்வளவு பெரிய மரைன் வேல்லையே இங்க இருந்து நான் இது வரைக்கும் தான் சால்ட் வாட்டர் செட் பண்ணிருக்காங்க. இங்க தெரியுதா மீன்லாம் எப்படி இருக்கு பாருங்க. சால்ட் வாட்டர் நீமோ ஃபிஷ் மாதிரி இருக்கு. நீமோ இருக்கா உள்ள? வேர் இஸ் நீமோ? நம்மள இந்த மாதிரி ஃபியூச்சர்ல இதே மீன் தான் நமக்கு மாட்டிச்சு லாஸ்டா. இது என்ன மீன் தெரியல. நம்ம அரியவகை மீன் மாட்டிட்டு கலர் மாத்துன்னு சொன்னோம் தெரியுமா? அதே மீன் தான் அண்ணா இருக்கு. அப்படியா? நம்ம அந்த வட்ட கோட்டையில இது பிளாக் கலர். இது கிளாத்தி மீன் மாதிரி இருக்கு. உங்களுக்கு எதை பார்த்தாலும் கிளாத்தி தான். இந்த சால்ட் வாட்டர் செட்டப் தான் பயங்கரமா இருக்கு. குட்டியா இருந்தாலும் விசித்திரமா வினோதமா பயங்கரமா இருக்கு. இதை நம்ம பண்ண போறது சால்ட் வாட்டர். எப்படி இருக்கு பாத்தீங்க மீன்லாம்? வாட்டர் ஷாக். இங்க பாருங்க நம்ம இது என்ன ஞாபகம் இருக்கா? நம்ம டாப்ல அங்க மேல இருந்து பாத்துட்டு இருந்தோமே. மேல மரத்துல பார்த்தது எல்லாமே இப்ப கீழே. ஆமா நம்ம மேல டாப்ல இருந்து டாப்ல நின்னு பாத்துட்டு இருந்தோம். இப்போ அது கீழே நின்னு இவன் தான் இடையில வந்துட்டு போனான். ஆமா திடீர்னு இந்த அரப்பைமா தான் இடையில எங்க இருந்தோ வந்துச்சு. அந்த அரப்பைமா தான் கீழே படுத்து கிடக்கு பாருங்க. இது நம்ம வீட்டுல இருக்குன்னு. அதேதான் நம்ம அதேதான். இங்க பாருங்க ஸ்ட்ரிம்ப கட்டி தொங்க போட்டுருக்கு. ஒரிஜினலா இது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. டூப்ளிகேட். கைஸ் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் ஆக்சலோட்டில் வாங்குவோன்னு. கடைசியா மரைன் வேல்ல அந்த ஆக்சலோட்டில் நம்ம ஒண்ணு வாங்க முடியாம பாத்துட்டு இருக்கோம். இங்க எத்தனை 10 இருக்கும் போல நிறைய போட்டுருக்காங்க கைஸ். இங்க அப்படியே பாருங்க. பார்த்தாலும் ஆக்சலோட்டில் தான். தெரியுதா எவ்வளவு ஆக்சலோட்டில்? இதுதான் பிளாக் கலர் ஆக்சலோட்டில்ஸ். ஃபுல் பிளாக். இதுவும் ஆக்சலோட்டில் தான். இது பிளாக் கலர் ஆக்சலோட்டில். அது அல்பினோ ஆக்சலோட்டில். அங்கிள் ஆக்சலோட்டில் இல்ல அல்பினோ. ரெண்டுமே ஜோடியா? ஆமா இது ரெண்டு ஒரு ஜோடி. இது ரெண்டு ஒரு ஜோடி கபிள்ஸ். வாங்க அடுத்த படம். இவனத்துல அங்க பாருங்க. இவனத்துல ஷார்க் மூவி ஷார்க் படம் பார்த்திருப்பீங்கல்ல. எங்கடா போச்சு ஷார்க்? இவனத்துல ஒரு ஷார்க். இது ஒரிஜினல் ஷார்க். இவ்வளவு நாள் ஃபேக் ஷார்க் பார்த்து ஷார்க் இங்க தான்டா இருக்கு. சால்ட் வாட்டர் ஷார்க்க நேர்ல வர இப்ப இடி பண்ண கண்ணாடில யோபோ வாய பாரு. ஷார்க் ஓனர் எவ்வளவு பெரிய ஷார்க். இன்னொன்னு பெருசு. அதோட பெருசு. வெறித்தனமா இருக்கு. ஷார்க் எப்பவுமே சும்மா இருக்காது கைஸ். இப்படிதான் பாத்துக்கிட்டே இருக்கும். இத வாங்கி வளர்ப்போம். அதுக்கு எவ்வளவு நான் வருது பாருங்க கைஸ். இந்த படத்துல எல்லாம் பாக்குற அதே மாதிரி இருக்கு. வாயை பொளந்துட்டு வாங்கலாம். அடியில பல்ல பத்தியா என்ன பெரிய ஷார்க் இல்ல. இப்பதான் கைஸ் வாழ்க்கையில வாட்டி ஷார்க்க நேர்ல பாக்குறேன். இவ்வளவு க்ளோஸ் அப்ல ஒரிஜினல் ஷார்க். குறுக்குல பாருங்க. அந்த குறுக்குல ஒரு முள்ளு மாதிரி தூக்கிட்டு வரும் படத்துல. எப்பா சிரிக்கல அது யாரை கட்டிக்கலான்னு வெயிட் பண்றீங்க. பசியில கிடக்கு அதான் சுத்திக்கிட்டே இருக்கு. இங்க பாருங்க ஒரு ஜுராசிக். அது என்ன பண்ணுது? இங்க பாருங்க கைஸ் மேல இருந்து பார்த்தா ஒண்ணும் தெரியாது. அப்படியே கீழே பாருங்க. என்னது இதெல்லாம்? சன்ன எல்லாம் ஸ்னேக் பாபு பேபிஸ். தெரியுதா? எல்லாமே நாட்டு விரால். மேல பாருங்க அருமையான ஸ்கல்ப்சர் எப்படி இருக்கு பாருங்க. எப்படி செதுக்கிருக்கானுங்கல்ல இதை. பெரிய டைனோசர். இது டைனோசரா? ஆமா நம்ம ராயன் இருக்காருல. ராயனோட பெரியப்பா இங்க இருக்காரு. இங்க பாருங்க ராயனோட பெரியப்பா. இங்க பாருங்க தெரியுதா? நீங்க இன்னும் பாக்கலையா? மேல இருந்து பார்த்தா தெரியாது. இன்னும் பாக்கலையா? கீழ இருந்து பார்த்தா தான் தெரியும். கைஸ் நாங்க இங்க ஒரு ஸ்டிங்ரே உற்பத்தி நிலையத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க பாருங்க 1 இல்ல 2 இல்ல 5 இல்ல ரவுண்டா எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. எங்கேயுமே பார்த்தது இல்ல. தகன்னு இருக்கு. கடல்ல கூட இப்படி எல்லாம் பாத்துக்க மாட்டோம். என்னத்தன இது ஒண்ணு கேட்டு பாருங்க. என்னத்தன எவ்வளவு ரூபா இருக்கும்னு. ஏய் கடிக்க வராம்பா. கடிக்க வருது. இங்க அது கண்ணே தெரியாது. கைய போட்டா கடிக்க வருது. ஆமா அது கண்ணு இருக்கு. இங்க பாருங்க தெரியுதா? இது கண்ணு இருக்கு. இது ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. இது ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. இவன் குட்டி போட்டுருக்கான் பாரு. ஒவ்வொரு பேட்டர்ன்ல இருக்கு. குட்டி போட்டுருக்கு பாரு. என்ன இருக்கு பாரு. குட்டியா? குட்டி ஸ்டிங்ரே. வாவ் தொட்டுறீங்களா? ஓய் பாட் ஃபைனலி டச். இங்க பாருங்க ஹிப்போபொட்டாமஸ். இதானே அது? ஆமா அதேதான். ஹிப்போபொட்டாமஸ் நம்ம ஹிப்போபொட்டாமஸ் பாத்துறோம். இங்கேயும் உயிரோட இல்ல. இதுவும் டூப்ளிகேட் தான் கைஸ். தெரியுதா? ஹிப்போபொட்டாமஸ் வெறித்தனம். அப்புறம் இங்க பாருங்க ப்ரோ. ராக்கியோட அப்பா சித்தப்பா பெரியப்பா. கைஸ் ராக்கியோட சித்தப்பாவை கண்டுபிடிச்சிட்டோம். வெறித்தனமா இருக்கு. இங்க பாருங்க தெரியுதா? ரெட்டல் கேட்ஃபிஷ். ஓ மை காட்
இன்னைக்கு எத்தனை ஓமை காஸ்ட் சொல்லிருப்பேன் தெரியலையே. இனி ஓமை கார்டன் சொல்றேன். ஓமை கார்டன் பெரிய பெரிய கேட்ஃபிஷ் இருக்கு கைஸ். ஒவ்வொன்றும் ஒரு 30 கிலோ இருக்கும் கைஸ். 30 லாஸ்டா பிடிச்சது அதுதான் பெருசு. இதுதான் உலகத்திலே பெருசுன்னு நினைச்சோம். ஆனா இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது கைஸ். இங்க பாருங்க நமக்கு இப்போ போட்டாமஸ் அது சைஸுக்கு பெருசு பெருசா இருக்கு ஒவ்வொரு கேட்ஃபிஷும். இங்க தான் வரான் ராக்கியோட சித்தப்பா. கைஸ் அப்புறமா இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தால டனலுக்குள்ள போக போறோம். போலாமா? கைஸ் டனலுக்குள்ள we got special permission. கைஸ் நம்ம அந்த டனலுக்குள்ள ஏன் அங்க யாரும் இருக்காங்க. அங்க பாரு உங்க தாத்தா உள்ள யாரோ விளக்கு குளிச்சிட்டு இருக்காங்கடா. ஆமா இங்க பாருங்க காஞ்சனாக்கா கீழே அது என்னது கால்ல ஏதோ சேச்சி. கைஸ் கூட்டத்துல வந்த ஒருத்தனை கொஞ்ச நேரமா காணலன்னு தேடிட்டே இருக்கும். கபிஸ் இங்க இருக்கான். ரூபிஸ் இங்க பாரு அங்க இருக்கான் பாரு. அங்க இருக்கான் பாரு. அங்க எல்லாம் உள்ள போய் இருக்கான். இங்க பாருங்க எங்க இருக்கான்னு பாருங்க. உள்ள ஏறி போய் இருக்கான் பாரு. ஏய் ரூபிஸ் கொத்தனார வா. இதுல எது ரூபிஸ்? லெஃப்டா ரைட்டா? அங்க உள்ள இருக்கான் பாரு. அவன் தான் ரூபிஸ். கேர்லியர். ஓ இந்த கேர்லியர். அது பக்கம் ரூபிஸ் மாதிரி இல்ல. ஒருத்த மட்டும் இருக்கு. அது அவர் இல்ல இவரு. இங்க பாருங்க ரூபிஸ் இல்ல. இவருக்கு மட்டும் தான் கேர்லியர். எங்க லைட் எரியுது பாருங்க. லைட் எங்க எரியுதா? போங்க ப்ரோ. கைஸ் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. டனலுக்குள்ள போக போறோம். டனலுக்கு என்ட்ரன்ஸ் நம்ம இனிதான் பார்க்க போறோம். தலைக்கு மேல டனல். டான் டான் டான். இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? இதுக்குள்ள கைஸ் இதுக்குள்ள வந்து கடல் கண்ணி இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனா கடல் கண்ணி இல்ல. கடல் குமரன். கடல் கண்ணன் தான் இருக்காரு கைஸ். அவரும் நம்ம வந்தாரு. அக்வாமேன் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு கைஸ் தண்ணிக்குள்ள. இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்ப அப்படியே போட மாட்டானுல. டான் 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 டான். ஏய் அசிஃப் இங்க பாருங்க. ஏய் கேட்டலாம். ட்விட்டர் போய்மா. எவ்வளவு பெருசு இங்க பாருங்க. லெஃப்ட் ரைட் எங்க பார்த்தாலும் அரப்பயமா அள்ளிக்கிட்டு இருக்காரு. பாக்கு என்னெல்லாமோ சுத்துது. பெரிய பெரிய மீனா இருக்கு கைஸ். இங்க பாருங்க நம்ம தொட்டில இருந்த பாக்கு. ஹலோ ப்ரோ. ப்ரோ கேக்குதா? அவர் கேக்குதா நம்ம கூப்பிடுறது? வர சொல்லுங்க ப்ரோ. இப்படி ஹார்ட் விடுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ ஹார்ட் விடுங்க. இப்படி விடுங்க பபிள்ஸ் வரட்டு. நீங்க வீடியோல பார்த்து இப்படி விடுங்க. இங்க பாரு அரப்பயமா பாரு. யோய் என்ன பெருசு. இங்க பாருங்க வினோத் ப்ரோட பெருசு. எவ்வளவு பெருசு. எவ்வளவு பெருசா இருக்கா? வேற லெவல். நமக்குனே வராங்க கைஸ் சைடுல. போயிட்டே இருக்கு தெரியுதா? ப்ரோ அவரை வந்து இத பிடிக்க சொல்லுங்க. ஓய் வினோத்னா அவர் கடிக்காதல. ப்ரோ அவர்ட்ட இந்த வால் தடை விடுங்க. அதுக்கு ஒரு மசாஜ் போடுங்க. இங்க பாருங்க யாரப்பமா பிடிக்க போறாரு. அவரு ஃப்ரெண்ட் இருக்கு. இங்க பாருங்க அவர் அது கூட சேர்ந்து நீந்திட்டு இருக்காரு தெரியுதா? கட்டி பிடிச்சிட்டு. அதுக்கு மேல ஏறி படுத்து கிடக்காரு பாருங்க கைஸ். இங்க பாருங்க அக்வாமேன் லைவ் அக்வாமேன் பாத்துட்டு இருக்கோம். ப்ரோ ஹாய் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஹார்ட் விடுங்க. ஏய் இப்படி இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சேனல். இங்க பாருங்க கைஸ். யோமா ஏய் மேல போகுது. தலைக்கு மேல போகுது. பாருங்க கைஸ். ஏய் புடிடா கைஸ். இங்க பாருங்க இங்க தலைக்கு மேல போகுது பாருங்க. தெரியுதா? எங்கயோ போகுது. வேற தம்பி. ஓ மை காட். இங்க அடுத்து. இங்க ஒரு பெருசு. அப்படி. சரியான இது. ஃபைனலா சுப்பிரமணிய அப்பாயும் பார்த்துட்டோம். சித்தப்பா இங்க தான் இருக்கான். சித்தப்பா இல்ல பெரியப்பா. சுப்பிரமணியோட பெரியப்பா கைஸ் தெரியுதா? கைஸ் உண்மையிலேயே இவன் தான் முதல்ல மாதிரியே இருக்காங்க கைஸ் பாக்க. சுப்பிரமணியோட சித்தப்பா பெரியப்பா மாமா எல்லாம் குடும்பம் அங்க தான் இருக்காங்க கைஸ் பாருங்க. அக்வாமேன் வராங்க கைஸ். இங்க பாருங்க மீன் கூட அக்வாமேன் போயிட்டு இருக்கு தெரியுதா? இங்க பாருங்க ப்ரோ. போடு தெரியுதா? கைஸ் இப்ப ரவுண்ட் விடுவார் பாருங்க. நம்ம கேட்டிருக்கோம் ஸ்பெஷலா. அப்படிதான் அவ்வளவு ரவுண்ட். ஒன்ஸ் மோர் சூப்பர். ஹார்ட் விடுங்க அப்படியே. இங்க வருது புடிடா இங்க வருது. அடிச்சு பிரியும் பாரு. இப்ப பாரு கைஸ் வருது பாருங்க. பிடிப்போம் இப்ப கையில பிடிக்க போறேன். தெரியுதா? ரவுண்ட் வருது பிடிக்க போறேன். ஏய் இடிச்சு போகுது பாருங்க. சூப்பர் ப்ரோ சூப்பர். அவரோட டைவ் அடிக்க சொல்லுங்க ப்ரோ. அவரோட ஒரே ஒரு டைவ். ஒரு டைவ். அரை ஒன் டைம் மாப்ள வாடா ரெண்டு பேரும் சேர போறாங்க. இங்க பாருங்க. ஊப்பர் ஜாவ். இப்படி வா. முள்ள கேரி வா. இப்படி வா. முள்ள கேரி வாடா. கைஸ் பாருங்க கைஸ். அப்படி கீரி எப்படி ரெண்டு வந்தா? என்ன பெருசு. எப்படி இருக்கு செதில பாருங்க கைஸ். ரவுண்டா இருக்கு. இதே மாதிரி கைஸ் இந்த மாதிரி கூட பிசினஸ் நினைச்சா ரெடி பண்ணலாம். அந்த 100 ஏக்கர்ல பண்ண மாட்டான். இங்க பாரு பாக்கு. இது என்ன குட்டி குஞ்சான் தான் போகுது. அவன் வயிறு எவ்வளவு பெருசா இருக்கு. குட்டி போட போறான். பெருசு நான் அதுக்கு கூட தான் இந்த குட்டி குஞ்சானா தெரியுது. அதுதான் அது பெருசு தான். பட் இப்போ இவ்வளவு பெருசு எல்லாம் பார்த்துட்டு இத இதே 10 கிலோ இருக்குடா. நண்பர்களே இப்ப கை கழுவிட்டு இருக்கோம். எதுக்கு தெரியுமா? மீனுக்கு நாங்க கையால ஃபீட் பண்ண போறோம். சாதா மீன் கிடையாது. ஜாப்பனீஸ் கோய் தானே. எல்லாரும் கை கழுவிட்டு சாப்பிடுவாங்க. நம்ம வந்து சாப்பாடு கொடுக்க போறோம் கைஸ். இங்க பாரு வாயை பார்த்து வந்து வருது. ஆளை பார்த்தோனே எல்லாம் வந்துட்டு. கையை க்ளோஸ் பண்ணனும். தண்ணிக்குள்ள வச்சு ஓபன் பண்ணிடலாம். ஓகே ஓகே தள்ளு நீ தள்ளு. வீடியோ பண்ண போறோம். இது கையை கடிச்சிரும் போல இருக்கு.
ஐயோ ஓபன் பண்ணு வாய்க்குள்ள விரலுக்குள்ள வாய் போயிட்டு வாய்க்குள்ள விரல் கைக்குள்ள டெஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். மீன் ஜம்மன் இருக்கு. இங்க பாருங்க, இந்த விரல அப்படியே வாய்க்குள்ள போயிட்டு மீனுக்கு வாய்க்குள்ள. நண்பர்கள் அடுத்த பாட் வினோத் ட்ரை பண்ண போறாரு. பாருங்க கைஸ், உங்களை பார்த்த உடனே மீன் எல்லாம் மேல வருது கைஸ். உங்களை பார்த்தா அது யாரும் கொடுங்க கையை போட்டு கடிக்குது கைஸ். வெறித்தனமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ப்ரோ இது. கை விரல் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மீன் கடிச்சிட்டு இருக்கு கைஸ். கடிக்கிறதுல இந்த விரல் இருக்குல்ல, பாதியுமே உள்ள போயிட்டு அந்த மீனுக்கு வாய்க்குள்ள. நண்பர்களே எதிர்பார்க்கவே இல்லை. கைஸ் எப்படி சொல்லி புரிய வைக்க, இங்க பாருங்க. ஏம்மா என்ன நடக்கிறது இங்கே பாருங்கள். 1 டிராகன், 2 டிராகன், 3 டிராகன், 4 டிராகன், 5 டிராகன். ஓ மை காஷ், வெறித்தனமா இருக்கு கைஸ். எத்தனை மீன் கைஸ். இங்க பாருங்க, இப்ப லைவா ஃபீட் பண்ண போறோம் பாருங்க. அது எப்படி பிடிக்க போகுது பாருங்க. போடுங்க, வரிசையா வந்து நிக்குது. போடுங்க அப்படியா கைஸ். நம்ம இங்க பாருங்க எத்தனை எல்லாம் ரெடியா இருக்கு பாருங்க சாப்பாட்டுக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு மாறி மாறி கடிச்சிட்டு இருக்கு. இப்ப நம்ம லைவா ஃபீட் பண்ண போறோம் எல்லாத்துக்கும். பீஸ் எடுத்தாச்சு. வாய்க்கிட்ட போடணுமா கைஸ்? பாருங்க இப்ப நம்ம போட போறோம். இங்க கிட்ட போடு. எவ்வளவு வெயிட் ஜம்ப், வேற மாதிரி தெரியுதா? எல்லாம் எப்படி இருக்குல்ல, வெயிட் பண்ணிட்டு வரிசையா சோத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. நம்ம சுப்பிரமணி, தங்கப்பன், இங்க பாருங்க, அவனு தலையை தூக்கிட்டு வரான். அவனுக்கு கொடுப்பாரு, சுப்பிரமணி கொடுப்பாங்க, எடுத்துருவா. அவன் இவங்க எல்லாம் இப்ப டாமினன்ட் பண்ணிட்டு இருக்காங்க பத்தியில. அவங்கள யாருமே விடல பாத்தீங்களா? போடுங்க. இந்த புல்லட் ஷாட் அப்படியே நெஞ்சில டொப்பனது அடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல். வேற மாதிரி கைஸ். எல்லாரும் அரபைமா கொடுத்தாங்க, நம்ம சுப்பிரமணி கொடுப்பாங்க கைஸ். கொடுத்துருங்க. நம்ம ஃபைட்டுக்கு வரோம். டிராகன் என்ன மாறி ஃபைட் போடுது, சண்டை போடுவாங்க. ஆனா இங்க டாமினன்ட்லாம் இவங்க அரபைமாஸ் தான் கெத்தா நிக்கிறானுங்க எல்லாம். சரி இங்க பாருங்க, இதை பார்த்துட்டே இருக்கலாம் போல. திமிங்கலம் எத்தனை மண்டெல்லாம் பாருங்க. மண்டைக்கு மேல பேட்டர்ன் பத்தி எப்படி இருக்கு. இது கொஞ்சம் இதை பார்க்காம இன்னைக்கு மிஸ் பண்ணிருப்போம். வீட்டுல நல்ல வேலை இதுக்கு தனியா டிக்கெட் எடுத்து வந்தோம். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். இன்னைக்கு பார்த்ததுலயே பெஸ்ட் பிளேஸ் இதுதான். வீட்டுல வெறித்தனமான மான்ஸ்டர் உலகம் எப்படி இருக்கு தெரியுமா? இங்க பாருங்க, நம்ம சுப்பிரமணி, சுபாஷினி, அப்புறம் ராயப்பன். இங்க பாருங்க வெறித்தனமான மீன் எப்படி இருக்குல்ல. என்ன தடி நம்மளை விட பெருசா இருக்கு. எப்படி பெருசா இருக்கு கைஸ். இவ்வளவு பெரிய மான்ஸ்டர் பிக்சர் எல்லாம் இருக்குமானே டவுட்டா இருக்கு. ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு கைஸ். அப்போ நம்ம இன்னத்த வீடியோ சூப்பரா வந்துச்சு கைஸ். எதிர்பார்த்ததை விட பயங்கரமா இருக்கு கைஸ். A to Z ஃபுல் ஃபிஷ் இருக்கு. சால்ட் வாட்டர், அக்வாரியம் வாட்டர், எல்லா வாட்டர் ஃபிஷ்ஷும் இருக்கு கைஸ். சால்ட் வாட்டர், அக்வாரியம் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர், வேற என்ன வாட்டர், கோல்ட் வாட்டர், ஹாட் வாட்டர். அப்புறம் அந்த கையை உள்ள விட்டோமே அது அப்படியே அந்த பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கிறதே. ஒன்னு பார்த்தா டைனோசர் வாயை பழக்குது, அதுக்குள்ள இருந்து மீன் வருது. ஜுராசிக் பார்க் வாயை பழக்கு, அதுக்குள்ள இருந்து மீன் வருது. நண்டு வாயை பழக்குது, அதுக்குள்ள இருந்து மீன் வருது. என்னெல்லாம் வாயை பழக்காரு, ஷார்க் வாயை பழக்குது, உள்ள இருந்து நாம வரோம். வேற லெவல் செட் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு பெரிய ஒரு நண்டு பாருங்க. இது மாதிரி ஒரு நண்டு பாத்துருக்கீங்களா? அதுக்குள்ள வரைய பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லாப்ஸ்டர் தொங்க விட்டுருக்கு, ஏர்ல நிக்குது. அப்படியே நம்ம ருபீஸ் ப்ரோ மாதிரியே 4-5 பேர் அங்க AK-47 நிக்காங்க. கைஸ் உங்களுக்கு இந்த பிளேஸுக்கு வரணும்னா எந்த இடம்? இது சாவக்காடுல இருக்க மரைன் கேரளா, திருசூர் டிஸ்ட்ரிக்ட். அப்படிதானே? திருசூர் டிஸ்ட்ரிக்ட் கைஸ். அப்படி வெறித்தனமாக இன்னைக்கு எல்லாம் ஜம்முன்னு முடிஞ்சு. உங்களுக்கு வேணும்னா வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோட அடுத்த சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. பாய் கைஸ்.